அனைவருக்கும் வணக்கம். அதாவது ப்ரீவியஸ் ஷார்ட் வீடியோவில் நான் என்ன போட்டிருந்தேன்னா, ராகு கேது அப்படின்றது மாற்று மத சிந்தனை அப்படின்னு போட்டிருந்தேன். ராகு வந்து முஸ்லீம், கேது வந்து கிறிஸ்டின் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஸோ அந்த பதிவுக்கு கமெண்ட் சொன்ன ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராகு கேது முதல்ல கிரகங்களே கிடையாது, அப்புறம் ராகு கேது கண்டுபிடித்த காலங்களில் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை, நீங்கள் வந்து ஏன் வந்து இப்படி கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம காரகங்கள் வந்து கால தேச வர்த்த மானத்துக்கு ஏற்ற மாதிரி புது புது காரகங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது ராகு கேது அப்படின்றது மாற்று சிந்தனை அப்படின்னு ஒரு காரகம். அந்த காரகத்தை தான் நம்ம வந்து அப்படியே டெவலப் பண்ணி மாற்று மதம் அப்படின்னு நம்ம டெவலப் பண்ணுறோம். அதாவது நம்ம ஹிந்து மதத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா கடவுள்களும் இருக்காங்க. சிவபெருமான் இருக்காரு, விஷ்ணு இருக்காரு, நிறைய கடவுள்கள் இருக்காங்க, முருகன் இருக்காரு, நிறைய இருக்காங்க. நம்ம ஹிந்து கடவுள்லே ராகு கேது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித உடலோடையும் மிருக தலையோடையும் இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள். நம்ம பொதுவாக வந்து விநாயகரை கேதுன்னு சொல்லுவோம், கேதுக்கு ஒப்பிடுவோம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு மனித உடல் யானையோட தலை அப்படின்னு இருக்கிறதுனால அவரை கேது பகவான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காளி உக்கிரமான தெய்வங்கள் எல்லாமே ராகுவோட அம்சமா சொல்லுவோம். அதாவது மனித உடல் சிங்க முகம் நரசிம்மர், அதே மாதிரி மனித உடல் பன்றி தலை வாராகி அம்மன். சரி, இதெல்லாம் வந்து ராகுவா நம்ம வந்து சொல்லுவோம், கேதுவா சொல்லுவோம். ராகு கேது அப்படின்றது இயல்புல இருந்து மாற்றி உள்ள விஷயம் அப்படின்றத விஷயத்தை நம்ம வந்து காரணமா நம்ம எடுக்கிறோம். நார்மல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நார்மல்ல இருந்து வேறுபட்டது அப்படின்றதான் ராகு கேதுக்கள். எல்லா கிரகங்களும் பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல சுத்தும். எல்லா கிரகங்களும் பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல சுத்தும். ராகு கேதுக்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இயல்புல இருந்து மாறின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ராகுவாகவும் கேதுவாகவும் சொல்றோம். அதாவது ராகு அப்படின்றது ஒரு இயல்பான விஷயத்தில் இருந்து டோட்டலா மாறுபட்டது அப்படின்றது. அது மட்டும் இல்லாம ஒரு லெவல்ல இருந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது அப்படின்றது வந்து ராகு. அதாவது சாதாரண வந்து செக்ஸ் போக இச்சை அப்படின்றது சுக்கிரனா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ராகு வந்து அதிகமான போக இச்சைக்கு காரகம் வந்து ராகு. அதே மாதிரி போக இச்சையே இல்லாம இருக்கிறது அப்படின்றது வந்து கேதுவோட காரணம். இயல்பை விட குறைவாக உள்ளது அப்படின்றது